ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து சண்டே, டவுன் ஹால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர்னா பைக்லேயே போயிடுவோம். பாப்பா பிள்ளைங்க அப்புறம் அம்மாலாம் இருக்கிறதுனால பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். சாங் நல்லா இருந்துச்சு, அடி சாங்காக போட்டிருந்தாங்க. அப்படியே கேட்டே போயிட்டுருந்தோம். கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரி தான் தெரியும். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்ததுலேருந்தே எப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் டவுன் ஹால் தான் போவோம். அதுலேயும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. சுடிதார் செக்ஷனாக ஃபுல்லாகவே சுடிதார் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்களையுமே அப்படியே டிஸ்பிளேயில் தொங்க விட்டுருப்பாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம கேட்டுக்கலாம், நியூ மாடல் ஏதாவது கேட்டுக்கலாம், வச்சு பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெரிய பெரிய கடைங்களுக்கு போனாலுமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க போர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை எடுங்கன்ட்டு. எடுக்காமல் வந்தோம்னா ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்கும். இங்கேலாம் அந்த மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கும் என்னோடய நாத்தனாருக்கும் ஒரே மாதிரி சுடிதார் இந்த கடையில் தான் எடுத்திருந்தேன். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் மோஸ்ட்லி நான் அங்கே தான் போவேன். எனக்கு ரேட்டு கம்மியாகவும் கொடுப்பாங்க ரெகுலராக போகிறதுனால. எப்படியும் 2000க்கு மேலே தான் சொன்னாங்க இன்றைக்கி பாப்பா பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்குமே. நாங்கள் வந்து 2 செட்டு பாப்பா பிள்ளைங்களுக்கே 3000க்கு தான் நாங்கள் எடுத்தோம். நம்ம பெரிய கடைங்களுக்கு போனாலுமே அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாகவே பார்த்து எடுக்கலாம். அப்புறம் தம்பிக்கு தான் அம்மா எடுக்க சொன்னாங்க. பட் தம்பிக்கு அங்கே செட் ஆகலை. நமக்கு லேடிஸ்க்குனால் செட் ஆகும். அங்கே ஏரியாவில் பார்த்து என்ன மாதிரி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அங்கே தான் இருப்பாங்க, பார்த்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கேட்டோம்னாலும் கொடுப்பாங்க சேல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே அதுக்கப்புறம் பஜாருக்குள்ளே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஷாலெல்லாம் நிறைய பேர் ஹிந்திக்காரவங்க ஷால்லாம் போட்டு விற்றுட்ருப்பாங்க கையில் வச்சுட்டு. 50 ரூபா. நல்லா, அதுவும் குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது எல்லாமே ஓகேனா நெக்ஸ்ட் டைம் அங்கே போகையில் வாங்கிப்பேன். அதுக்கு பாப்பா பிள்ளைங்க இந்த மாதிரி காதில் வச்சு இப்போ ட்ரெண்டிங்காக அது எல்லாமே வச்சுக்கிறாங்களே, அதனால் இது கேட்டாங்க. அவங்க 2 பேத்துக்கும் அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறியும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேயே காய்கறி மார்க்கெட்டும் இருக்குது. அதனால கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு தான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருப்பாங்க பக்கத்துலேயே. அதனால் அங்கே தான் போனோம். பாவ் பஜ்ஜி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு சாப்பிட்ணும் போல் தோணிருக்கு நிறைய டைம். அதனால் என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரெட் ஆம்லெட் ஒன்றும் 2 பானிபூரியும் சொல்லியிருந்தோம். எது நல்லா இருக்குமோ அதை மறுபடியும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து வச்சாங்க. பானிபூரியும் நல்லா இருந்துச்சு. பாவ் பஜ்ஜி அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, பட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஒரு ப்ரௌனி கேக் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரில, நல்லா இல்லை. அதை நான் கேட்டேன் திரும்ப ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க இது வந்து பாதாம் ப்ரௌனி, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது செட் ஆகலை. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் பர்ச்சேஸ் போகிறீங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் லாஸ்ட் டைம்லலாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய ஜுவல்லெல்லாம் மிஸ் ஆகும். அதை அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனாலும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நிறைய கூட்டத்தில் பஸ்ஸில் ஏறும் போதே பர்ஸெல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் தான் அந்த மாதிரி சம்பவம் நிறையா நடக்கும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறது ரொம்பவே நல்லது. நாங்கள் இன்னும் எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.